வாங்கப்பு. வாங்க வாங்க, கடனாத்தான் இருக்கு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னாச்சு? என்னதுங்க? என்ன நுண்ணதுங்க? ஆஹா, கொஞ்சம் லூஸ்ல விட்டோம்னா ஆத்தாலும் மோளும் சேர்ந்து நம்மள லூசா பாக்குறாளடா. ஏய், பவுனு 20 என்னடி ஆச்சு? பவுனு பவுனு கேட்டீங்களா? பாடா படுத்துறீங்களே, படத்துக்கு நாங்க எங்கிட்டு போவோம்? நல்லா இருக்க கதை. ஊருக்கே படியலக்கிற மகாராஷ்டிரா மையம் உங்க வீட்டு பிள்ளைய வந்ததுக்கு அப்புறம் காசு பணத்துக்கு என்ன குறைச்சல்? அட அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுக்கலாம்ல. நீங்க மாத்திரம் பிள்ளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதனால ஏன் வாழ்க்கையில எந்த சேஞ்சும் இல்ல. இந்த சேஞ்ச் இல்லையே. ஏன் இப்படி கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்டு எங்களை கேவலப்படுத்துறீங்க? உங்களுக்கு தான் கேவலம், எங்களுக்கு இல்லையோ? அட சீட்டாட கிளப்புக்கு போனா கவுத்து என்னையவே கவுத்துறாங்க. சிகரெட் வாங்க கடைக்கு போனா சிரியா சிரிக்கிறாங்க. பிராந்தி கடைக்கு போனா எடுக்கிற வாந்தி எல்லாம் எம்எல்ஏ எடுக்கிறாங்க. இப்படி வக்கத்தை வீட்டுல கல்யாணம் பண்ணி திக்கத்தை அலையடா கார்மேகம்னு திண்ணை உட்கார்ந்து திட்டி தீக்குறாங்க. இந்த கேவலத்தை நான் எங்க போய் சொல்ல? இல்லப்பு, என்ன சொல்றேன்னா, போதும் நிறுத்தாட்டா போதும். இதையே பேசி பேசி என் பெருமையெல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் என்ன எத்தனை நாளைக்கு தான் முட்டுக்கட்டே அலையிறது? இன்னும் எண்ணி 5 நாள் டைம் தர்றேன். பவுன் 20 கொடுத்து உன் மகளை அனுப்ப முடியுமா? அனுப்பு. இல்லைன்னா ஐயாவுக்கு அடுத்த கல்யாணத்துக்கு 60 பவுனோட ஆப்பர் ரெடி. 6ஆம் தேதி முகூர்த்தம். பத்திரிகை கொடுத்து அனுப்புறேன். ஆத்தாலும் மகளும் பஞ்சில உட்காந்து சாப்பிட்டு போங்க. நான் வர்றேன். ஏய், பவுனு கைக்கு வந்து சேராம பந்தவாசி இடம் கிடையாது. போ. அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா. ஓடி பிரதேச போய் மகளே. ஐயோ, இந்த குடும்பமான இப்படியா போகணும்? ஏமாவன் தங்கராசு உசுரோடு இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போயிருக்குமா? இந்த கொடுமையை நான் என்கிட்ட போய் சொல்ல? என்னக்கா வாசப்படியில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? அது என்னத்தையா சொல்ல? உன் சகல வந்து இன்னும் 5 நாளுக்குள்ளார 20 பவுன் போடலன்னா வேற கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்புட்டு நகைக்கு நான் எங்கிட்டு போவேன்? என்னது இத்து போன மூஞ்சிக்கு 20 பவுன் கேக்குதா? உன் தம்பி கோட்டை பெருமா இருக்கும்போது நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. அவனை போடல நம்ம கௌரிய கையோட கூட்டு போறதுக்கு அவன் இங்க வருவான். இல்ல அவன் கையோட நான் இங்க வருவேன். மோவன ஏண்டா இந்த கோட்டை பெருமாள் சேட்டையை பத்தி தெரியாம விளையாட்டா காட்டிட்டு வந்திருக்க? உன்னை வேட்டையாடி விடணும். வேட்டை உன்னை கேள்வி கேட்க ஆலையில நினைச்சுக்கிட்டு வெறும் பதிலா சொல்லிட்டு வந்திருக்க. ஏண்டா உங்களுக்கு பொண்ணை கொடுப்போம், கூட்டிட்டு வருவீங்க, குடும்பம் நடத்துவீங்க, புள்ளையும் பெத்துப்பீங்க. குடிக்கலன்னா புதுசா ஒரு பொண்டாட்டியும் கட்டிப்பீங்க. அதுக்கும் பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு பாயசத்தை நக்கிட்டு போணுமா? டேய் கார்மேகம், இது நல்லா இல்ல. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குங்க. பிராண்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிராங்கா இருக்கீங்க பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேசுறது நியாயம் இருக்கு பங்காளி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நாம எது கல்யாணம் பண்றோம்? காசு பணம் கஷ்டம் வந்தா பொண்டாட்டி கழுத்துல காதல இருக்கிறத கழட்டி விக்கிறதுக்கு தானே. அந்த வசதி கூட இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டி கட்டுறதுல இன்னும் தப்பு. ஊத்துங்க, ரேஷன் கடை மாதிரி நிறுத்தி ஊத்துறீங்க. பொண்ணு வாழ்க்கையில பொறுப்பு இருக்க பொம்பளை காடு கரையை வித்து கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுப்பட்டு உங்களை குத்துன்னு சொன்னா என் மனசு கஷ்டமா இருக்குங்க. நீங்க பேசுறது தப்பே இல்லைங்க. ஊத்தாதீங்க கிளாஸ்ல ஊத்தாதீங்க. உங்க மேலே தப்பு இருக்கு பங்காளி. அவசரப்பட்டு 5 நாள் டைம் கொடுத்துட்டு வந்தீங்க. நாளைக்கே நல்ல முகூர்த்தம் இருந்தா சட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சிருங்க. நான் தான் தோண மாப்பிள்ள, மறந்துடாதீங்க. வரட்டா? அது சரி. வந்தோடனே காய்ச்சி மூச்சுன்னு காத்துன ஒரு ஆஃப கொடுத்தோன்னு ஆஃப் ஆயிட்டேன். இந்த கார்மேகம் கணக்கு பண்ணா மிஸ்ஸே ஆகாது. 1 மணி நேரத்தை வெட்டி ஆயிட்டானே வெட்டிப்ப. நீ ஆரம்பிடா கார்மேகம். ஏய், என்ன ஒயின் ஷாப்பா? ஆளாளுக்கு வரிசையா வந்து நிக்கிறீங்க. இல்ல அதுக்காக நான் வரல. பின்ன எதுக்கு? கௌரியை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அடடடா, ஆரம்பிச்சிட்டாங்கடா. பொம்பளைகளுக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்துருவீங்களோ? அது இல்லைங்க, எதுவா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாமே. ஓ, சமாதான தூதுரா வந்திருக்கீங்களா? புறா கொண்டு வந்திருப்பீங்களே, குடுத்தீங்கன்னா வறுத்து வச்சு குடிச்சுக்கிட்டே பேசுவோம். இந்த பாருங்க, நல்ல ஆம்பளைக்கு அழகே பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போட்டு அழகு பாக்குறது தான். அதை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போய் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கொடுமைப்படுத்துறது அசிங்கமா இல்லையா? யோசிச்சு பாருங்க.
யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அசிங்கமா இல்ல. அம்பு டக்கர் இருக்கிற மகாராசே உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வா. இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலயும் முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இங்க பார், உன் பேச்சுக்கெல்லாம் மயங்கிறவே இந்த காரமயம் கிடையாது. முடிவா சொல்றேன். நகையை போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சு வாழ்றேன். இல்லைன்னா நான் சொன்னது மாதிரி 6ஆம் தேதி கல்யாணம் நிச்சயமா நடக்கும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. இப்ப இடத்த காலி பண்ணு. அது இல்லைங்க. நான் போறாங்கிறேன். தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம், தலையில விழுந்தா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. என்னடா வந்த வீட்டுக்கு இன்னொரு வாசப்படி வச்சுட்டு போயிட்டேன். மாரியாத்தாளுக்கு மறக்காம பொங்க வைக்கணும். என் வேண்டுதல் வீண் போல அத்தா. அந்த மகமாய் தான் உன் புருஷன் மனசை மாத்தி அனுப்பியிருக்கா. கௌரி, வேகமா ரெடி ஆகாத்தா, வெளிச்சருக்கு போய் சேரணா. இது வந்துடுறீங்க. ஆறு கார் வேகமா வந்திருக்கிறது. கொஞ்சம் அதைய கூட்டு போக வந்தியா சாமி? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே என் தலையிலேயே இடி விழுந்துருச்சுயா. உனக்குமா? போ போ போ. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்கம்மா. அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருமா. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னுட்டாரு. அட, இது பாரு, மச்சான் கிட்ட போய் குடிக்கவாது ஏதாவது வேணுமான்னு கேளு. போ. என்ன தண்ணி அடிக்கிறான்னு கேக்குறியா? அதெல்லாம் நேத்து ராத்திரோடய முடிஞ்சு போச்சு. நீ வேணா பக்கத்துல உட்காந்து ஒரு பாட்டு பாடு, காது உள்ள கேட்டு போறேன். ஏத்தா நீ வேற மனுஷன் இருக்கிற மனநிலை தெரியாம. அம்மா போயிட்டு வரேம்மா. மகராசியா போயிட்டு வாத்தா. காவேரி வரட்டுமா? இந்தா போயிட்டு வரத்த. வாங்கப்பு. பத்திரம் உங்க அம்மாட்ட கொடு. நாங்க குடுக்கறதானே முறை. முறையெல்லாம் பார்த்தா முடியுமா? குடும்பத்துக்கு மூத்த மருமைய பொறுப்பா நடந்துக்கிறவனாமா? கௌரி, பிரபலமா போலங்க. நாங்க வரேம்மா. வரேன் காவேரி. வணக்கம். வணக்கம். போயிட்டு வரு. மாமா டாடா சொல்லு. பாய் மாமா. ஏய், கண்டவனுக்கெல்லாம் டாட்டா சொல்லிக்கிட்டு உங்களுக்கு யார் யார்கிட்ட சொல்லணுங்கிற விவசாயே இல்லையா? வீட்டுக்கு வினையா வந்தவங்க கிட்ட வரேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்புங்க. ஆஹா, தொல்லையை தூக்கி தோல்ல போடுறாளே. ஏய், பேசாம ஏறி போலாம். மனுஷன் நடந்ததை நான் அறிவேன், வேறு யார் அறிவாரோ? இவன் பாக்குற பார்வையை பாரு. இவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் என் பொண்ணு புருஷனோட வாழ போறா. இவன் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல இவன் காலடி மண் எடுத்து சுத்தி போகணும். ச்சே. என்னக்கா நம்ம சகல வந்து போன மாதிரி தெரியுது? ஆமாயா சாமி, நீ என்ன மந்திரம் பண்ணியோ மாயம் பண்ணியோ மாப்பிள்ள வந்து கௌரிய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா, நீ நல்லா இருக்கணும் சாமி. வாயா, கைய கழுவிட்டு வா. கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. என்னடா கெழுவி குழம்பு குழம்பு குழப்பறா? காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிப்பான் பார்த்தா நம்மளையே கையெடுத்து கும்பிடுறா. ஒண்ணுமே புரியலையே. ஏய், என்ன நெக்ல சிரிக்கிற? நீதானா? நினைச்சேன். என்னடா பண்ண? போய் கையில கால வந்து கெஞ்சினியா இல்ல உங்க அப்பா வந்து காசு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா? என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், மதிக்காம காலை கழுவிக்கிட்டு இருக்கேன். அட போவோம். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய், போவோம். இந்த கோட்டை பெருமாளுக்கு மட்டும் தாண்டா வரணும். அவனை எல்லாம் வெள்ளாவில வச்சு வெளுக்கிற மாதிரி வெளுக்கிறத விட்டுட்டு அவன் காலில் போய் ஊந்துட்டு இந்த கோட்டை பெருமாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டியா?